இவரை பார்த்துட்டோம், இவரோட நம்ம தொத்திக்கணும், இவரோட பயணம் பண்ணணும், நம்ம வாழ்க்கைக்கு தான் ஸ்டார்ட். வேலைக்கு வச்சிங்க சார். தம்பி நான் தான் அப்பயே சொல்லிட்டேன்ல, 2-4 பேர் இருக்காங்கன்னு, புரிஞ்சிக்க மாட்டீங்களா? டேரக்டர் கண் மட்டும் தேடுது. நான் ஒரு சந்தில் ஒழிஞ்சு இந்த கதவுக்கிட்ட, இங்கே வாங்க, உன்னை யார் கிளாப் அடிக்க சொல்லுது சார் அப்படி காலில் விட்டேன். சார் நான் அப்பா இல்லாத பையன் சார், எனக்கு சினிமானா உயிர் சார், நீ வேலை மட்டும் சொல்லிக் கொடுங்க சார், தயவு செஞ்சு சார் ப்ளீஸ் சார் காலில் விட்டுனா அவர் ஒரு மாதிரி எம்பரசிங் ஆகிடுச்சு. சரி சார்லாம் பாவமாக ஒருத்தன் அப்படியே பாடு பார்த்தாங்க, அப்படியே பார்த்தாரு, தும்பிச்சு பார்த்தாரு, எல்லாம் பார்க்க. சரி கண்டிப்பாக பண்ணுங்க. அங்கேதான் என் வாழ்க்கை துவங்குச்சு. நான் நைட்டு 2 மணிக்கு டிஸ்கஷன் முடிச்சு சார் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணலாம், அங்கே போய் நின்று அப்படியே பார்த்து அப்படியே பார்த்தாங்க. என்னது நம்ம போஸ்ட் நம்ம ஊஞ்சா, நான் பக்கத்தில் தேடுறேன் யாராவது இது நான் தாங்கன்னு சொல்கிறதுக்கு, யாரும் என்ன திரும்பி பார்க்கல. அன்னைக்கு பேயண்ணா திரும்பி பார்த்து முதல்ல நாங்கள் பார்த்தது தூரல் பஸ்ஸில் நான் வந்து ஏன் சோக கதை கேள்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், ஏன் சோக. ஆமாம், அதில் நான் தான் மிருதங்க வாசிப்பேன். அப்புறம் அந்த இடத்துல பூக்காரனா வருவேன், டாலியில் வாட்ச்மேன் வருவேன். நான் அடுத்த ஜென்மத்தில் போகிறதா இவர் டைரக்டராகவும் இவருக்கு நான் அசிஸ்டண்டாகவும் போகணும், அதான் என் ஆசை. டைரக்ட் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma body care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். நாகா ஃபுட்ஸ், நாகானா நம்பலாம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, best quality tea since 1982, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda Sweets and Snacks, rich, rooted and reimagined. வணக்கம் பாண்டியராஜன் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா அழகச்சினி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க குருநாதருடைய ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுன்றது வந்து என்ன தெரியும், யார் தருவார் இந்த அரியாசனம் மாதிரி. ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு உங்க குருநாதருக்கு. எல்லா தேங்க்ஸும் அவருக்கு தான். இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, ஆமா நினைக்க முடியுமா? அதை கண்டிப்பா அது சந்தோஷமா இருக்கு. அது 50வது வருஷத்துக்கு அது அது உங்களை நான் பேட்டி ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொல்லுங்க பாக்யராஜ் சார். என்ன சொல்றதுன்னா, தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் சொல்லணும். என்ன சொல்லுங்க, இந்த பொக்கிஷத்து கூட நீங்க எப்படி இணைஞ்சீங்க அதை சொல்லுங்க. அது ஒரு தொடர்கதை, சிறுகதை, தொடர்கதை, பெரிய கதை. அது இருந்தாலும் சுருக்கமாக சொல்றேன், கதை சுருக்கத்தை. கண்டிப்பா நான் வந்து இந்த வசனகர்த்தா தூயவன் சார்கிட்ட காப்பி ரைட்டர் இருந்தேன். அங்கே அங்கே சார் வருவாங்க, விடிவரை காத்திருக்கு அங்கே படம் பண்ணுறதா இருந்தாங்க, அது விஷயமா பேசுறதுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் சூரராஜ் சித்திரங்கள் சீனிவாச தேட்டரில் படம் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு என்னது ஒரு எழுத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, இந்த பக்கம் ஒரு கடை, டீ கடையில் உட்காந்து ஒரு தையல் கடையில் உட்காந்து சைட் அடிக்கிறது, நம்மளாம் பண்ணுறதாச்சு. இது ரெகுலராக பண்ணுறத சினிமாவை பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, நம்ம கலகால தெரிக்குமே ஒரு 2-3 தடவை பார்த்தேன் அந்த படத்தை. எனக்கு அதை எப்படி டைரக்ட் பண்ணாரு, நடைமுறையில் அப்படி நடக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதோ வசனம் கதை என்ன பயங்கரமாக மாட்பாடம் பண்ணி பேசணும், அந்த மாதிரிலாம் நடைமுறை சாதாரணமாக உங்கள் வீடு எங்கள் வீடு பக்கத்து வீடு பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன டைரக்டரா பா என்று வியந்து போயிருக்கேன். அவர் மேலே அப்பவே காதல். சூரராஜ் சித்திரங்கள் பார்த்த உடனே இப்படி ஒரு டைரக்டரா அப்படின்ற போது தூயன் சார் நான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாளில் சார் அங்கே வராங்க. நான் இது கனவா நனவா கிள்ளி பார்த்துக்கிறேன். இவர் தான் நம்ம இப்போ தேட்டரில் பார்த்தோம், நேரில் பார்க்குறோம் அப்படியே. அதுக்கப்புறம் அடுத்தது அவர் எங்கே சார் இல்லையா கேட்டார், இல்லை சார் வெளியே போயிருக்கார் அப்படின்னா. அப்புறம் உட்காந்து தூயன் சார் சொல்லிட்டு போனார், யாரோ வந்தால் டிஃபன்லாம் வாங்கி கூடியா யாரும் சொல்லிட்டு போனேன். சார் உங்களுக்கு எதாவது வேணுமா, இவர் எதாவது சொல்லுவார்னு நினச்சேன். என்ன
அந்த முனையில் ஒரு ரோட்டு கடை இருக்குது, அங்கே சுண்டல் பஜ்ஜி போடுவாங்க, வடையெல்லாம் உடச்சி போடுவாங்க, அதை வாங்கிட்டு வாங்க. என்ன இப்படி லோக்கலாக டைரக்டர் அது ஹோட்டலில் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு அந்த பப்ஸ் வாங்கிட்டு வா, இது வாங்கினா ஏதோ சொல்லுவாங்க பார்த்தா லோக்கலாக. அதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யதார்த்தத்தில் வாழ்கிறாரு, யதார்த்தமான மனுஷன். அப்புறம் அந்த காதல் கூடி போச்சு. அது அப்போ இருந்து இவர் கூட எப்படி சேர்ந்தேறணும், நம்முடைய ஆசை தான். இவரை பார்த்துட்டோம், இவர் கூட நம்ம தொத்திக்கணும், இவர் கூட பயணம் பண்ணணும். நம்ம வாழ்க்கைக்கு தான் ஸ்டார்ட் மைண்டில் ஓடுது. அப்போது சார் அப்பப்போ வந்து போகும்போது ஒரு நாள் தனியாக இருந்தப்போ கேட்டேன், சார் என்னை நீங்கள் வேலைக்கு வச்சிக்கல. இல்லை தம்பி, என்கிட்ட 4 பேர் இருக்காங்கல்ல, நான் எப்படி பண்ண முடியும் சாதாரண சொல்லிட்டாங்க. நமக்கு அப்படியே ஒரு மேகம் திரண்டு வந்து அது போயிடுச்சு, அப்படியே அப்செட்டு. அதுக்கப்புறம் தூய சார் கிட்ட பயம் எனக்கு. ஏன்னா அவர் படம் பண்ண வந்திருக்காரு, டைரக்ட் பண்ணி இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதை கெடுத்து விட்டு போகிறேன் அந்த பயம், அந்த பேச்சு வந்து போது பயம். ஆனால் அந்த படத்துக்கு கம்பெனி அசிஸ்டண்டாக ஒருத்தர் வரலாம், தூய சார் சைடில் ஒருத்தர் வரலாம். அதுக்கு அங்கே சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார். அவர் நீ வந்துரு என்ன கூட எனக்கு அப்படியே சந்தோஷம். சார் ஒன்றாவது இல்லை, கம்பெனி அசிஸ்டண்டாக ஒருத்தர் வந்திருக்கான்ட்டு கூட 10 நாள் ஷூட்டிங். அந்த 10 நாள் சொர்க்கமாக இருக்குது. ஷூட்டிங்னா என்ன, கேமரானா என்ன, ஷார்ட் எப்படி இருக்காரு, இப்படி பேசுறாரு, இப்படி சொல்லி தர்றாரு, அப்படியே நம்ம கற்பனைலாம் ஓடுது. அதில் நடுப்புற ஒரு நாள் சார் சாப்பிட்டு கொஞ்சம் குட்டி தூங்க போடுவாங்க, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூங்க போடுவோம். அது தூங்கி எழுச்சி காப்பி சாப்பிடும்போது அப்படியே உட்காந்தாங்க வந்து, சார் என்னை வேலைக்கு வச்சிங்க சார் அப்படின்னு. தம்பி நான் தான் அப்பயே சொல்லிட்டேன்ல, கேட்டால் 4 பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க மாட்டீங்களா. மறுபடியும் ஐஸ் மலையெல்லாம் அப்படியே கரைஞ்சி போச்சு. என்னடா 10 நாளில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஷூட்டிங் முடியுது. ஆனால் அந்த 10 நாளுக்குள்ள டேரக்டருடைய அசிஸ்டன்ஸ்லாம் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அவங்க எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு எதுனா தேவைன்னா அவங்களுக்கு ஒரு அடியார் வேணும்ல, ஒரு கைத்தடி ஒன்று இல்லை, ஒரு எடுபடி, அந்த வேலை. அப்புறம் அவங்க கூச்சப்படுற வேலை இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஓடி போய் பேப்பர் வாங்கிட்டு டீ சொல்லினா உடனே போய் வாங்கிடுவேன் டக்குன்னு. இப்படி ஒரு பையன் அவங்களுக்கு தேவைப்பட்டான். அப்போ சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ அவங்களாம் ரொம்ப நைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃபீலிங்லாம் பார்த்து 4 ஷூட்டிங் முடியுது அப்படியே ஃபீல் பண்ணுவேன். 4 அன்றைக்கி ஷூட்டிங் இந்த இடத்துல அடையாறில் ஒரு வீட்டில், நீ அங்கே வந்துரு பார்த்துக்கலாம். ஆனால் பார்த்துக்கலான்றாங்க, டைரக்ட் சொல்லுவேன், என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் போயிட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கேன். டைரக்டர்கிட்டே தெரியாமல் மறைஞ்சி இருக்கேன். ஒரு டைரக்டர் இப்போ லைட்லாம் பண்ணியாச்சு, ஷார்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் அவருக்கு திரும்பி கேமராவுக்கு திரும்பி அந்த பக்கம் இருந்து டக்குன்னு கேமரா பார்த்து பேசணும் டைரக்டர். அப்படி நான் கிளாப் அடிக்கிறேன், சார் திரும்பி இருக்காரு, கிளாப் அடிக்காம டப்புன்னு 11/1 டேக் 1 அப்படின்னு ஓட்டேன். டக்குன்னு திரும்பினா டைலாக் பேசுனா கட் சைலண்டாகிறாங்க. ஷார்ட் ஓகேவா இல்லையா, டேரக்டர் கண் மட்டும் தேடுது. ஏன்னா டேக் 1 சொன்ன அந்த குரல் வேறையாச்சு, அவன் ஏங்க இங்கே வந்தான், அதனால வழக்கமான குரல் இல்லையே, அவன்ட்டு தேடுறாரு. நான் ஒரு சந்தில் ஒழிஞ்சு இந்த கதவுக்கிட்ட, இங்கே வாங்க உன்னை யார் கிளாப் அடிக்க சொன்னது சார் அப்படின்னு காலில் விட்டேன். சார் நான் அப்பா இல்லாத பையன் சார், எனக்கு சினிமானா உயிர் சார், நீ வேலை மட்டும் சொல்லிக் கொடுங்க சார், தயவு செஞ்சு சார் ப்ளீஸ் சார் காலில் விட்டுனா அவருக்கு ஒரு மாதிரி எம்பரசிங் ஆகிடுச்சு. சரி சார்லாம் பாவமாக ஒருத்தன் அப்படியே பாவம் பார்த்தாங்க, அப்படியே பார்த்தாரு, தும்பிச்சு பார்த்தாரு, எல்லாம் பார்க்குறேன். சரி கன்னியூ பண்ணுங்க. அங்கேதான் என் வாழ்க்கை துவங்குச்சு. சூப்பர். இன்னைக்கு அந்த மகானுக்கு 50வது ஆண்டு விழாவில் வந்து நானும் ஒரு டைரக்டர் ஆகி ஒரு கதாநாயகனாகி என்னை வந்து கூப்பிட்டு இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கிற நண்பர் மனசில் நினச்சி பார்க்குறேன். எல்லா நம்பிக்கையானவர்களும் நம்பிக்கையை விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வரலாம். இங்கே வந்து உட்காந்துருக்கேன், ஏதாவது சாதிச்சேன்னா சொல்ல, டைரக்டருடைய 50வது ஆண்டு விழாவில் நான் கலந்துக்கிறேன்னு தான் பெரிய சாதனை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது உங்களுடைய அவருடைய பயணமும் அவர் கூட உங்களை பயணம், அவர் கூட நீங்கள் எப்படி இணைஞ்சிங்கன்னு இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நேரில் சொல்லுவது அவ்வளோ டச்சிங்காக இருக்குது. ஃபென்டாஸ்டிக் சார். சார் அவர் கூட நீங்கள்
அசிஸ்டன்ட் டைரக்டராக எவ்வளோ படம் ஒர்க் பண்ணீங்க? மௌனகீதங்கள், இன்று போய் நலிவா, விடிவரை காத்திரு, அந்த நாட்டில், தூரல் போச்சு, டார்லிங் 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 6 படம். இந்த 6 படம் நடிக்கும்போது நீங்கள் எந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு சீன் 2 சீன் வந்திருக்கீங்களா? முதல்ல என் குரல் தான் வந்துச்சு. அதான் அது மௌனகீதங்கள்லாம் முதல் படம். அதில் டப்பிங் நான் ஒரு 12 பேருக்கு பேசியிருப்பேன். ஓ சாதாரணமாக வாங்க உள்ள யார் அது சின்ன இதை சின்ன வந்துட்டேங்க dialogue. இந்த மாதிரி வசனங்கள்ல அதெல்லாம் நான் பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் குரலாக அங்கே வந்து குரல் தான் உள்ள வந்தது. சீன்ஸ் எதுவும் நடிக்கலாண்ணா சார்? அது தூரல் பட்சியில் நான் வந்து ஏன் சோக கதை கேள்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், ஏன் சார்? ஆமாம். அதில் நான் தான் மிருதங்க வாசிப்பேன். ஓ மீசையெல்லாம் எடுத்துட்டு ஓ அடையாளம் தெரியக்கூடாது, வேற மாதிரி. அந்த போஸ்டர் வந்து ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் அந்த போஸ்டர் டைரக்டர் ஃபோர் கிரவுண்டில் ஃபோக்கஸாக இருப்பார். எங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக பண்ணி ஒரு போஸ்ட் ஓட்டிட்டாங்க. அது இது பனல் பார்க்கிட்ட நான் நைட் 2 மணிக்கு டிஸ்கஸ் முடிச்சு சார் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணலாம். அங்கே போய் நின்று அப்படியே போச்சாங்க. என்னது நம்ம போஸ்ட் நம்ம ஊஞ்சா நான் பக்கத்தில் தேடுறேன் யாராவது இது நான் தாங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் என்ன திரும்பி பார்க்கல. அன்னைக்கு பேயண்ணா திரும்பி முதல்ல நாங்கள் பார்த்தது போச்சு. அப்புறம் அந்த இடத்துல பூக்காரனா வருவேன், டாலின் டாலியில் வாட்ச் பண்ண வருவேன். ஆமாம் சார். அவர் கூட நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார்? உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, நீங்கள் எதில் கட்டிக்காருன்னு உங்களுக்கே தெரியாது. அவர் ஒரு அரை மணி நேரத்தை கண்டுபிடிச்சிருவார். அதான் நம்மளாம் அவ்வளோ பேர் பார்த்துருப்போம். ஒரு ஆளை அவனை கவனி அவன் இது பண்ணுறான் பாருவார். இது உத்து கவனிச்சா தெரியும் இந்த கேரக்டர். அந்த அப்சர்வேஷன் இருக்குல்ல, ஒரு கேரக்டர்கிட்டையும் என்னென்னன்ட்டு அது ரொம்ப பிடிச்சது. அது எல்லாத்துக்குமே எனக்கு பிடிச்சது. திரைக்கதை மன்னன் அவர். அதில் ஒரு சீன் எழுதி சிரிச்சு எல்லாரும் வயிறு வலிச்சு அப்பா அனுப்போம். மறுநாள் வந்து சீன் சொல்லுவார், அதே சீனை மறுபடியும் சிரிப்போம். எல்லாம் சொல்லிவிட்டேன். ஓகே, இதே சீனுக்கு இது வேணாம் எடுத்து வேற சிரிப்போம். சார் நல்லா இருந்தது சார், இப்போ எல்லாம் சிரிச்சு நல்லா இருக்குட்டியா, இதை விட பெட்டராக கிடைக்காதா? என்ன சார் இது நல்ல சீன் இல்லை, மறுபடியும் சீன் சொல்லுவாருங்க இதை விட பெட்டராக இருக்கும். நான் அதான் நினைப்பேன். ஒரு கற்பனைவாதி அதை அவரே அதை ரசித்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுல அது சொல்ல மாட்டார். யோசிச்சு இதை விட பெட்டர்மெண்ட்டாக கிடைக்குதுன்னு தேடினே இருப்பார். அதே மாதிரி படம் வெற்றி அடைஞ்சா அவருக்கு கேரம் போர்டில் பண்ணார். அது ஃபோன்லாம் அப்போது இந்த ஃபோன் தான், ஒய்ஃப் ஃபோன் தான் வச்சுட்டு 2 நாள் கேரம் போர்டு ஃபோனில் ரிப்போர்ட் வரும், பார்ப்பார். 3ஆவது நாள் அதை எடுத்து வச்சுட்டு கதை பேசுவோம். அப்போ சார் இந்த தேட்டரில் படம் சூப்பராக போகுது, அது முடிஞ்ச கதை, அடுத்த கதை பேசுவோம். அது வெற்றியை சுவாசிக்க மாட்டார், அடுத்த வேலைக்கு போயிடுவார். அதான் டைரக்டர் பாக்யராஜ், டைரக்டர் கதாசிரியர். இது பாக்யராஜ் ஒரு கதாசிரியர், ஒரு பாக்யராஜ் ஒரு திரைக்கதை ஆசிரியர், பாக்யராஜ் ஒரு மியூசிக் டைரக்டர், பாக்யராஜ் ஒரு பத்திரிகை ஆசிரியர், பாக்யராஜ் ஒரு அரசியல்வாதி. இவ்வளோ டைமென்ஷன் இருக்கு. அந்த டைமென்ஷனில் எந்த டைமென்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் பெரிய டைரக்டர். ஒரு எந்த சம்பவத்தை பார்த்தாலும் அதை ஏன் சினிமாவாக உருவாக்கி ஜனங்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்து அதை ஏன் வெற்றி பெற வைக்க முடியாது அப்படின்றது கெட்டிக்காரு. இதெல்லாம் போய் சினிமா பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதான் பண்ணுவார். அதனால் எல்லா துறையை விட ஒரு டைரக்ஷன் வந்து இன்னொன்று எல்லாத்த விட சார்கிட்ட ஹியூமனிட்டி, மனிதாபிமானம். ஒரு பார்த்தமா போனோமா இருக்காது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே சொல்லி அவனை பதிவு. ஒரு மௌனகீதங்கள் முதல் படம் எனக்கு, நான் இதெல்லாம் கிளாப் அடிச்சுக்கிட்டேன். ஒரு சாங் இருக்காங்க, அது மாண்டே சாங்கு. இப்போ எடுக்கிறாங்க, மாண்டே சாங் தான் அது இப்போ எடுக்கிறாங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து கொஞ்சம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மாதம் பொறுத்து அதே சாங் தான் விட்டா எப்பப்போ கேப் கிடையாது அப்போ எடுக்கிறாங்க. மற்றெல்லாம் சீன் கால்ஷீட்டாக அதில் எடிட் பண்ணுறாரு போட்டு. அப்புறம்
வந்துட்டு என்னை பார்க்குறாரு, அப்படின்னு மூவாயில் பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, எனக்கு ஏதோ தப்போ ஏதோ மாச்சு, கண்டினியூட்டி ஏதோ மாச்சு, பயந்து போய்க்கிறேன். பார்த்து நீ எத்தனை சட்டை வச்சுருக்கேன்னு கேட்டார். 2 சட்டை சார். ஏன்னா அந்த முதல் ஸ்டடியில் போட்டதும் சரி, அந்த கடைசி ஸ்டடிலையும் சரி, 3 ஸ்டடியிலும் ஒரே சட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த கிளாப் அடிக்கும் போது இப்போ நிற்கும் போது அந்த சட்டம் போட்டிருக்காங்க. அதை கவனிச்சு அன்றைக்கே ஒரு 6 சட்டை எடுத்து கொடுத்தாரு. அதாவது கிளாப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் சட்டை பார்ப்பாங்க. ஆனால் கிளாப் அடிக்கிற சட்டையை பார்க்குற ஒரே டேரக்டர் எங்கள் டேரக்டர் தான். மனிதாபுரம் உச்சம் சார். நீங்கள் அவர் கூட நிறைய படங்கள்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சில படங்கள்ல வந்து இந்த சீனை வந்து இப்படி மாற்றலாமேன்னு நீங்கள் சொல்லி அவர் சீனை மாற்றிருக்காரா? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஏங்க அவர்கிட்ட நம்ம அஸ்டண்டாக வேலை பார்த்தோம். என்னென்ன சீன்லாம் மாற்றுறாரு, இதெல்லாம் மாற்ற மாட்டாருன்னு கற்றுக்கிட்டு தான் வந்தோம். நாம எங்கே போய் ஒர்க் ஷாப் பண்ணுறது, அங்கே கற்றுக்கிட்டு தான் இப்போ வேலை பார்க்குறோம். சஜஷன் கொடுக்குற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். இது டிஸ்கஷன்றது ஒரு எல்லாரும் சேர்ந்து இந்த சீனை பற்றி கலந்து பேசி ஆலோசித்து இதில் என்ன ஹைலைட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தவிர இது அவன் சொன்னான் இவன் சொன்னான் அதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட போய் யாராவது சொல்ல முடியுமா? இல்லை சில அதாவது என்னென்ன அஃப்கோர்ஸ் நீங்களா அவர் கூட இருந்தாலும் யூ ஆல்சோ லெஜெண்டரி டைரக்டர். அதனால் அவரை தான் சார் வந்து பாக்யராஜ் சாருடைய டைரக்ஷன்ல நீங்க நடிச்சிருக்கீங்க இல்லையா? அவருடைய டைரக்ஷன் நீங்க நடிச்சிருக்கீங்க? இல்ல அவருடைய சொந்த படத்தை டைரக்ட் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவருடைய சொந்த படத்தை நீங்க டைரக்ட் பண்ணீங்க. யோசிச்சு பாருங்க, நான் அவர்கிட்ட வந்து கடைசி அசிஸ்டண்டா போனேன் சேரும்போது. ஆமா, அப்போ காப்பி டீ கொடுக்கணும் எல்லாம் அது மாதிரி அசிஸ்டன்ட் தான் சார். ஆமா. ஆனா என்னையே அவர் படத்துக்கு ஹீரோவாக போடுறாரு, டைரக்டராக போடுறாரு, அதுக்கு அவர் பணம் போடுறாரு, அவர் அறிவை செலவு பண்ணி கதை பண்ணுறாரு. அறிவும் கதையும் அவருது, நடிப்பும் டைரக்ஷன் நான். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறா ஒரு டைரக்டர் பண்ணுவாங்களா? அருமை அருமை. அதான் கபடி. இப்போ இந்த பீரியட்ல சார், இப்போ இந்த 2K கிட்ஸ் இவருடைய எத்தனையோ படங்கள் இருக்கு. அந்த படத்துல எந்த படம் வந்து இப்போ ரீமேக் பண்ணாங்கன்னா அப்படியே எந்த படம் எடுத்தா நல்லா இருக்கும் சார் ஜனங்களுக்கு? இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் இன்று போயினாலுமே எவருக்கு கரெக்ட். அது வந்து பொண்ணுகள் இருந்தால் பையங்க சைட்டு அடிப்பானுங்க. ஆமா ஆமா, அதோட மாற்றமே கிடையாது. அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அது வந்து குவார்டர்ஸாக இருக்கலாம், குடிசை வீடாக இருக்கலாம், அப்படிதான் மாறுமா தவிர சைட்டு தான். இன்னைக்கு அதான் பண்ணுறாங்க, அது மாற்றவே முடியாது. அதான் சார் வந்து அப்டேட்டாக போட்டு அவ்வளோ பிரமாதம் பண்ணி பண்ணுவார். இப்போ இந்த காலத்தில் பண்ண கூட கண்டிப்பாக அது பண்ணுவார் சார். 50வது வருஷம் உங்களுடைய குருநாதர் பாக்யராஜ் சார், ஒரு வரியில வாழ்த்துனா எப்படி சார் வாழ்த்துவீங்க? வாழ்த்துறவர்களாம் வயசிருக்காங்க. அடுத்த ஜென்மம் நம்பிக்கை இருந்தா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அடுத்த ஜென்மத்தில் போகிறதா இவர் டைரக்டராகவும் இவருக்கு நான் அசிஸ்டண்டாகவும் போகணும். அதான் என் ஆசை. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். டைரக்ட் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma body care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். நாகா ஃபுட்ஸ், நாகானா நம்பலாம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners, Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner, Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners, Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, best quality tea since 1982, Beverage partner, British Empire, packaged drinking water, Sweets and snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined.